கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய இரக்கமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. நாம் இதுவரை மொத்தம் 25 உவமைகளை நாம் தியானித்திருக்கிறோம். இன்னும் 10 உவமைகள் மாத்திரம் எஞ்சி இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த லெந்து நாட்களுக்குள்ளாக நாம் அதை நிறைவு செய்வோம். இதுவரைக்கும் நாம் பார்த்த உவமைகள் எல்லாம் தனித்தனி நற்செய்தி நூல்களிலே எழுதப்பட்ட உவமைகளை பார்த்தோம். மத்தேயு நற்செய்தி நூலில் எழுதப்பட்ட உவமைகள், மார்க்கு நற்செய்தி நூலில் எழுதப்பட்ட உவமைகள், லூக்கா நற்செய்தி நூலில் எழுதப்பட்ட உவமைகள். இன்றிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய உவமைகள் 2 நற்செய்தி நூல் அல்லது 3 நற்செய்தி நூல்களிலும் காணப்படக்கூடிய உவமைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் 2 நற்செய்தி நூல்களிலே காணப்படக்கூடிய உவமைகளை பார்க்க போகிறோம். அந்த நற்செய்தி நூல்கள் எதுவெல்லாம் என்றால் மத்தேயு மற்றும் லூக்கா. இந்த 2 நற்செய்தியாளர்களும் பதிவிட்டிருக்கிற ஒரே போல உவமைகள் வேதாகமத்தில் இருக்கிறது. ஒரு சில காரியங்கள் அல்லது ஒரு சில வசனங்கள் அல்லது ஒரு சில அவர்கள் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தைகள் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும். நம்ம வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி மத்தேயு 22ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற உவமை என்ன உவமை என்றால் கல்யாண விருந்து உவமை என்று சொல்லி நம்ம வைத்துக் கொள்ளலாம், அல்லது அரச விருந்து உவமை என்று சொல்லி நம்ம வைத்துக் கொள்ளலாம். இதே உவமை லூக்கா நற்செய்தியாளர் எழுதியிருக்கிறார். லூக்கா நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை அந்த உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நற்செய்தியாளர்களுமே பார்க்கும் பொழுது சில காரியங்கள் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கிறது. நான் 2 நற்செய்தி நூல்களிலுமே சொல்லப்பட்டிருக்கிற வேறுபாடுகளை நான் முதலாவது சொல்லிவிட்டு அதன் பிற்பாடு இந்த உவமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியத்தை நான் விரைவாக சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். மத்தேயு நற்செய்தி நூலில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 2 நற்செய்தி நூல்களிலும் இருக்கக்கூடிய உவமைகளை இருப்பிடத்தை மட்டும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 22 முதல் 14 வசனங்கள், லூக்கா 14 16 24 வசனங்கள். மத்தேயு நற்செய்தி நூலில் இந்த உவமையை எப்படி எழுதியிருக்கிறார் என்றால் இது ஒரு அரச விருந்து, ராஜா ஏற்படுத்துகிற விருந்து அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். லூக்கா நற்செய்தி நூலில் இதை எப்படி எழுதியிருக்கிறார் என்றால் இது ஒரு மனுஷன் ஏற்படுத்திய பெரிய விருந்து அப்படின்னு சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். ஏன் இப்படி வித்தியாசமாக எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நமக்குள்ளாக கேள்வி எழும்பலாம் இல்லையா? 4 நற்செய்தி நூல்களுமே 4 விதமான மக்களுக்கு எழுதப்பட்ட நூல்கள். அதை நான் நிறைய நேரம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. மத்தேயு நற்செய்தி நூல் யாருக்கு எழுதப்பட்டது என்றால் யூதர்களுக்கென்று எழுதப்பட்டது. ஆகவே அதிகமாக யூத சம்பந்தமான காரியங்களை நம்ம மத்தேயு நற்செய்தி நூலில் பார்க்கலாம். மார்க்கு நற்செய்தி நூல் யாருக்கென்று எழுதப்பட்டது என்றால் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்பதை எல்லா மக்களும் கண்டுகொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்ட ஒரு நூல். லூக்கா நற்செய்தி நூல் யாருக்கு எழுதப்பட்டது என்றால் புறஜாதிகளுக்கென்று எழுதப்பட்டது. ஆகவே லூக்கா நற்செய்தி நூலை படிக்கும் பொழுது நம்மளுக்கு ஏற்றது போல் அது இருக்கும். நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே லூக்கா நற்செய்தியாளர் எழுதியிருப்பார். இப்போ மத்தேயுல ஏன் அவர் ராஜா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார் என்றால் யூதர்கள் எல்லாரும் எங்களுக்கு ஒரு ராஜா வருவார், எங்களுக்கு ஒரு மேசியா வருவார், அவர் ராஜாவா இருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தார்கள். ஆகவே தான் ஆண்டவர் இந்த இடத்துல ராஜ விருந்து அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறதை மத்தேயு நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். லூக்கா ஏன் இதை பெரிய ஒரு விருந்து அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கிறார் என்றால் பெரிய விருந்து என்றால் பொதுவான விருந்து. அதுல யூதர்களும் பங்கு பெறலாம், புறஜாதிகளும் பங்கு பெறலாம், யார் வேண்டுமானாலும் பங்கு பெறலாம். பொதுவான விருந்து அப்படிங்கிறத மையப்படுத்துவதற்காகத்தான் இப்படி சில வார்த்தைகளை மாறி மாறி எழுதியிருக்கிறார்கள். ஆனா 2 உவமையுமே, இந்த 2 நற்செய்தி நூலில் சொல்லப்பட்டிருக்கிற 2 உவமையுமே ஒரே மைய கருத்தை தான் கொண்டது. அது என்ன மைய கருத்து என்றால் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக யாரெல்லாம் பிரவேசிக்க முடியும், அது ஒரு மைய கருத்து. இன்னொன்று கடைசி நாளிலே கடவுளுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும். இந்த 2 மைய கருத்தை மையமா வச்சு நோக்கமா வச்சுதான் இந்த உவமை எழுதப்பட்டது. பரலோக ராஜ்யத்துல யார் பிரவேசிக்க முடியும், கடைசி நாளிலே கடவுளுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த உவமையிலிருந்து நாம கற்றுக்கொள்ள முடியும்.
முதலாவதாக மத்தேயு நற்செய்தி நூல்ல சொல்லி இருக்கிற சில காரியங்களை நான் வேகமாக சொல்லுகிறேன். இந்த நற்செய்தி நூல் சொல்லி இருக்கிற காரியங்கள் 2 விதமான அழைப்புகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களை பாருங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி. அப்ப இந்த வசனத்தின் மூலமாக ஒன்று நமக்கு தெரிகிறது, ஏற்கனவே அழைக்கப்பட்டவர்கள். சரியா? யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படல, ஆனா ஏற்கனவே அழைக்கப்பட்டவர்கள். ஏற்கனவே அழைக்கப்பட்டவர்கள்னா அது யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் என்றால், யூதர்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. யூத பிரபுக்கள் அல்லது யூத குருக்கள், யூத ரபிமார்கள், இவர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் ஏற்கனவே அழைக்கப்பட்டவர்கள். அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஏற்கனவே அழைக்கப்பட்டவங்க, அவங்க அந்த விருந்தை என்ன செஞ்சாங்க? புறக்கணித்தார்கள். அதைத்தான் நம்ம 4வது வசனத்துல 5வது வசனத்துல சொல்லி இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி, யூதர்கள் அதை புறக்கணித்தார்கள். அப்போ இந்த உவமை சொல்லும் பொழுதே நமக்கு நம்முடைய சிந்தைக்கு ஒன்று புலப்படுகிறது. யாரை மையமாக வைத்து யாருக்கென்று இந்த உவமை சொல்லப்படுகிறது என்றால், பரிசேயர்களை மையமா வச்சு ஆண்டவர் சொல்றாரு, மேசியாவாகிய இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை மையமாக வைத்து பேசுகிறார். இங்கு சொல்லப்பட்டிருக்கிற ராஜா அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது? கடவுளை குறிக்கக்கூடிய வார்த்தை, பிதாவாகிய கடவுளை குறிக்கக்கூடிய வார்த்தை. குமாரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது 2வது வசனத்துல பாருங்க, தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜா. அப்போ குமாரன் என்றால் அது யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ ஒவ்வொரு காரியங்களும் இந்த இடத்துல பரிசேயர்களுக்கு, யூதர்களுக்கு புரிகிற விதமாய் ஆண்டவர் இங்கு போதனை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ முதல் அழைப்பு யூதர்களுக்கென்று கொடுக்கப்பட்டது, அதை அவர் புறக்கணித்தார்கள். 2வது ஒரு அழைப்பை குறித்து சொல்லுகிறார். 8வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். நீங்கள் வழிச்சந்திகளிலே போய் காணப்படுகிற எல்லோரையும் கூப்பிட்டுட்டு வாங்க. முதல்ல யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு இப்ப யாருக்கு கொடுக்கப்படுகிறது? மற்ற மக்களுக்கு, பொதுவாக இருக்கக்கூடிய மக்களுக்கு, தெருக்கல்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த அழைப்பை பெற்றவர்கள் அந்த கல்யாண விருந்துக்கு வருகிறார்கள். முதல் அழைப்பை பெற்றவங்க கல்யாண விருந்த உதாசீனப்படுத்தினார்கள், அசட்டை பண்ணாங்க. பாத்தீங்களா? அதற்காக அவர்களுக்கு ஒரு தண்டனையை இந்த ராஜா கொடுத்தார். என்ன தண்டனை கொடுத்தாரு? 7வது வசனத்தை பாருங்க. ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான். இது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், கிபி 70ஆம் ஆண்டிலே எருசலேம் தேவாலயம், எருசலேம் பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டது, இடிக்கப்பட்டது. அதை குறிப்பிடும் விதமாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்களும் பரிசேயர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இன்னுமாக யோவான் ஸ்நானகன், இயேசு கிறிஸ்து, இன்னுமாக பல இரத்த சாட்சிகளாக மரித்த அப்போஸ்தலர்கள், இவங்க எல்லாரையுமே யூதர்கள் என்ன செஞ்சாங்க? கொலை செய்தார்கள். 6வது வசனம் சொல்லுகிறத பாருங்க. மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். அப்ப இதற்கெல்லாம் ஆண்டவர் நியாய தீர்ப்பு உடனடியாக கொடுக்கிறார், தண்டனையை கொடுக்கிறார். 7வது வசனத்துல என்ன தண்டனை? கிபி 70ஆம் ஆண்டிலே எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது, எருசலேம் பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டது. இதை குறிக்கும் விதமாக இந்த உவமையில ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி இந்த மத்தேயு நற்செய்தி நூல்ல ஆண்டவர் இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி நூல்ல ஒரே ஒரு வேறுபாடை நம்ம பார்க்க முடியும். மத்தேயு நற்செய்தி நூலுக்கும் லூக்கா நற்செய்தி நூலுக்கும் இடைப்பட்ட ஒரே ஒரு வேறுபாடு, அதை நான் கடைசியில சொல்லுகிறேன். இப்போ லூக்கா நற்செய்தி நூல் எல்லாரும் எடுப்போம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இந்த உவமையில சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 3 விதமான மனிதர்களை குறித்து சொல்லுகிறார். 3 விதமான மனிதர்கள், சாக்கு போக்கு சொல்லக்கூடிய மனிதர்கள். மத்தேயு நற்செய்தியாளர் 2 விதமான அழைப்பை குறித்து சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தியாளர் அழைக்கப்பட்ட மனிதர்கள் 3 விதமான மனிதர்கள், அவங்க 3 விதங்களிலே சாக்கு போக்கு சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். முதல் சாக்கு போக்கு பாருங்க, லூக்கா 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்க. அந்த வசனத்துல சொல்லி இருக்கிறது, ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அழைக்கப்பட்டவங்க முதல்ல சொல்றாங்க,
எப்பா நான் ஒரு வயலை வாங்கினேன், அந்த வயல் நல்லதா கெட்டதா, அது தரிசு நிலமா அல்லது அது உழுவதற்கு ஏற்ற நிலமா அப்படின்னு சொல்லி நான் போய் பார்க்க போனோம். ஆகவே நான் வர முடியாது, உன் விருந்துக்கு நான் என்ன செய்ய முடியாது, வர முடியாது, என்னை விட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கு போக்கான வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன் இது சாக்கு போக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் என்றால், அந்த வசனத்தை தெளிவா படிக்கணும். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு வயலை கொண்டேன், ஒரு வயலை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப நாம ஒரு நிலத்தை வாங்க போறோம், ஒரு நிலத்தை நம்ம பத்திரம் முடிக்க போறோம்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த நிலத்தை பத்திரம் முடிச்சுட்டு போய் அந்த நிலத்தை போய் பார்ப்போமா, பத்திரம் முடிப்பதற்கு முன்பதாக போய் பார்ப்போமா? முன்பதாக போய் பார்ப்போம். ஆனா இவன் சொல்ற சாக்க பக்க பாருங்க, நான் வயலை வாங்கிட்டேன், அகத்தியமாய் போய் நான் என்ன செய்யணும், போய் பார்க்கணும். அகத்தியமா அப்படின்னா யாருக்கு தெரியாம அந்த நிலத்தை நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கு போக்கு சொல்றான். அப்ப பாருங்க, அந்த உவமையில லூக்கா நற்செய்தியாளர் தெளிவா எழுதுகிறார். அழைக்கப்பட்ட மனிதர்கள், முதலாவது மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்றால், நிலத்தின் மீது ஆசை கொண்டு சாக்கு போக்கு சொல்லக்கூடியவர்களாய் இருந்தார்கள். நிலத்தின் மீது ஆசைப்பட்டவர்கள். இரண்டாவது மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள்? அதே அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, 5 ஏர்மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இது எதை குறிக்கிறது என்றால், தொழிலை குறிக்கிறது, வாணிபத்தை குறிக்கிறது. நிறைய நேரங்களிலே உலக பிரகாரமான தொழிலுக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால், நாம் இந்த லிஸ்டில் தான் இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் கற்றுத் தருகிறார். அப்ப அழைக்கப்பட்ட மனிதர்கள்ல இரண்டாவது மனிதர்கள் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், கடவுளுக்கு கிடையாது, தொழிலுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். கடைசியாக மூன்றாவது மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்றால், 20வது வசனம் சொல்லுகிறது, பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது. உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க, குடும்ப உறவா இருக்கட்டும், சமுதாய உறவா இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் முன்பதாக கடவுளைத்தான் முதன்மைப்படுத்த வேண்டும் என்பதை யூதர்கள் மறந்து போனார்கள். ஒரு சில மனிதர்கள் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ஒரு சில பேர் சாக்கு போக்கு சொன்னாங்க, ஒரு சில பேர் குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாய் வாழ்ந்தார்கள். ஆக அழைக்கப்பட்ட மனிதர்கள் இப்படிப்பட்ட 3 விதமான மனிதர்களாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி லூக்கா நற்செய்தியாளர் இந்த இடத்துல பதிவிடுகிறார். ஆனா இவங்க யாருமே விருந்துக்கு வரல. ஆனா தெருவோரங்கள்ல இருக்கிற கஷ்டப்பட்டவங்க, ஏழைகள், இவங்க எல்லாரும் விருந்துக்கு வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நாம எந்த பட்டியலில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் பட்டியலில் இருப்பவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் கற்றுத் தருகிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல லூக்கா நற்செய்தியாளருக்கும் மத்தேயு நற்செய்தியாளருக்கும் ஒரே ஒரு வேறுபாடு தான். என்ன வேறுபாடு என்றால், இப்ப மத்தேயு நற்செய்தி நூலுக்கு வாருங்கள். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 11வது வசனம். அந்த வசனத்திலிருந்து நமக்கு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. இந்த விருந்து எல்லாமே விருந்தாளிகளால நிரப்பப்பட்டது. அப்ப ராஜா என்ன செய்கிறார் என்றால், அங்கு விருந்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் சுத்தி முத்தி பார்க்கிறார். அப்போ ஒரு மனிதனை கண்டுபிடிக்கிறார். அந்த மனிதனிடத்துல என்னது இல்லை? கல்யாண வஸ்திரம் இல்லை, திருமண ஆடை இல்லாதவனாக அந்த மனிதன் அந்த கூட்டத்துக்குள்ளாக உலாவிக் கொண்டிருந்தான். அந்த மனிதனை கண்டுபிடித்து அவனை புறம்பான இருளிலே தள்ளி போட்டார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த பதிவு லூக்கா நற்செய்தி நூல்ல இல்லை. சரியா? இந்த பதிவு லூக்கா நற்செய்தி நூல்ல இல்லை. இதுதான் இவங்க 2 பேருக்கும் உள்ள வேறுபாடு. இப்ப இந்த 2 நூலையும் ஒப்புமைப்படுத்தி நான் உங்களுக்கு சில காரியங்களை சொன்னேன். இப்ப இந்த 2 நூல்களிலிருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை நான் வேகமாக சொல்லி நிறைவு செய்கிறேன். முதல் காரியம், யார் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும் அப்படின்னா, யார் பிரவேசிக்க முடியும் அல்லது பரலோகம் செல்வதற்கு எது தடை அப்படின்னு சொன்னா, முதலாவது காரியம், பொருளாசை பரலோகம் செல்வதற்கு தடையாயிருக்கிறது. நாம பொருட்களின் மீது அதிகமான ஆசா பாசம் வைக்கும் பொழுது, இந்த உலக பொருட்களின் மீது அதிகமான ஈடுபாடு நம்ம கொடுக்கின்ற பொழுது, அது பரலோகம் செல்ல நம்மை தடுத்து விடக்கூடியதா இருக்கிறது. ஆகவேதான் பெர்க்மான் ஐயா ஒரு பாட்டு பாடினாரு, பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு அழகாய் பாடினார். அன்பானவர்களே, பொருள் ஆசை நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. இதற்கு உதாரணம் என்னன்னா, லூக்கா நற்செய்தி நூல்ல பார்த்த முதல் மனிதன், லூக்கா 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். அந்த மனுஷன் நிலத்தை வாங்கிட்டான், சாக்கு போக்கு சொல்லுதான், வாங்கின பிற்பாடு நான் நிலத்தை போய் சோதித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்றான். பொருள் ஆசை
அவனை விருந்துக்கு வர முடியாமல் தடுக்கிறது. எது முக்கியமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம வாங்கின நிலத்துக்கு போய் இனிமே அதுல போய் என்ன ஆக போகிறது யோசித்து பாருங்க. ஏற்கனவே வாங்கிட்டான், பத்திரம் எல்லாம் முடிச்சாச்சு, அதன் பிற்பாடு அதை போய் பார்ப்பதனால என்ன பயன்? ஆனா அவன் சாக்கு போக்கு சொல்லி அந்த பொருளாசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில கடவுளுக்கு முதலிடம் கொடுக்காமல் பொருளாசைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் பரலோகம் செல்ல முடியாது. இரண்டாவது காரியம், நாம எப்படி இருந்தால் பரலோகம் போக முடியாது என்றால், தொழிலுக்கு முதன்மையான இடம் கொடுத்தால் அது பரலோகம் செல்ல நம்ம தடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படின்னா தொழில் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை, நம்ம தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. நம்ம வேலை செய்யணும். வேதம் சொல்லுகிறது சோம்பேறி ஆண்டவருக்கு அருவருப்பானவன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. சோம்பேறி ஆண்டவருக்கு அருவருப்பானவன். அப்ப நம்ம நல்லா உழைக்கணும், வேலை செய்யணும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை சரியாய் கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம். வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சன்னிதானத்துல உட்கார வேண்டும். அந்த 6 நாளும் வேலை செய்வதற்கு நமக்கு பலன் கொடுத்தார் இல்லையா, அதற்காக நன்றி சொல்லவாவது நம்ம வரணும். அல்லது புதிய ஒரு வாரத்துக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க போகிறோம், அந்த புதிய வாரத்துல நம்முடைய வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், அதற்காகவாது ஜெபிப்பதற்காக வாரத்துல ஒரு நாள் கடவுளுடைய சன்னிதானத்துல உட்காரணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த லூக்கா 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல 5 ஏர்மாடை வாங்கின மனுஷன் சொல்றான், நான் அதை போய் சோதிச்சு பார்க்கணும். அதை பிறகு கூட போய் சோதித்து பார்க்கலாம், நேரம் நிறைய இருக்கு. ஆனா விருந்து இந்த ஒரு முறை தான் விருந்து கொடுக்கப்படும், கல்யாண விருந்து இந்த ஒரு முறை தான் கொடுக்கப்படும். அந்த நேரத்துல தான் போய் சோதித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஆனா அவன் சொல்றான், நான் இந்த நேரத்தை தான் போய் என்ன செய்யணும், 5 ஏர்மாடுகளை சோதித்து பார்க்கணும், எனக்கு தொழில் தான் முக்கியம், வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவன் ஓடுனவனாய் காணப்பட்டான். ஆகவே அவன் விருந்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியவில்லை. நாமும் தொழிலுக்கு அதிகமாய் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை தொழிலுக்கு கொடுத்தோம் என்றால் பரலோகம் செல்வதற்கு அது நமக்கு தடையாக இருக்க ஒரு காரியமாக இருக்கிறது. மூன்றாவதாக பரலோகம் செல்ல நமக்கு தடையாக இருப்பது, உறவுகளுக்கு முதன்மையான இடம் கொடுப்போம் என்றால் அதுவும் பரலோகம் செல்ல நம்மை தடுக்கிறது. ஆகவேதான் சீஷர்கள் எல்லாரும் பேதுரு இயேசுவினிடத்துல ஒரு கேள்வி கேட்பார், ஆண்டவரே நாங்க உமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்க சொந்த பந்தங்களை விட்டுட்டு வந்தோம். லூக்கா 5வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பேதுருவை கூப்பிட்ட உடனே தன்னோட தகப்பனை விட்டு இயேசுவின் பின்னால ஓடி செல்வார். அதே போல வரி வசூலித்து கொண்டிருந்த ஆயக்காரனாகிய மத்தேயுவை குறித்து பார்க்கும் பொழுது இயேசு கூப்பிட்ட உடனே அந்த தொழிலை விட்டுட்டே ஓடிடுவார், அந்த தொழிலை விட்டுட்டே இயேசுவிற்கு பின் செல்வார். இப்படி எல்லாவற்றையும் விட்டு நாங்க உமக்கு பின் சென்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேதுரு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், நீங்க எல்லாவற்றையும் பரலோகத்தில் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுப்பார். அன்பானவர்களே, உறவுகள் நமக்கு முக்கியம்தான். நம்முடைய வீட்டு உறவுகள், சமுதாய உறவுகள், திருச்சபை என்னும் உறவுகள் முக்கியம்தான். ஆனா கடவுளை காட்டிலும் அது முக்கியம் அல்ல. அதிலே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். அதற்காக வீட்டை விட்டு ஓடி ஊழியம் பண்ணணும் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லல. வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம கண்டிப்பா செய்யணும். ஆகவேதான் பவுலடிகளார் சொல்லுகிறார், சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் ஒரு திருச்சபை எப்படி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி பவுலடிகளார் அழகாய் ஒரு கேள்வியை கேட்பார். ஆகவே குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். ஆனா கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை காட்டிலும் குடும்ப உறவுகளுக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் நாம் சற்று தடுமாறுகிறோம். கல்யாண விருந்துக்கு நாம் தகுதியுடையவர்கள் அல்ல என்பதை யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கடைசியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். யார் அப்போ பரலோகம் போகலாம் அப்படின்னு சொன்னா, நீதியின் வஸ்திரம் தரித்தவர்கள் பரலோகம் செல்ல முடியும். 3 விதமான மனிதர்களை பார்த்தோம், அவங்க பரலோகம் போக முடியாது. அப்ப யார் தான் போக முடியும்? அதைத்தான் மத்தேயு நற்செய்தியாளர் அந்த கல்யாண வஸ்திரம் தெரியாத மனிதனை குறித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கல்யாண வஸ்திரம் என்பது எதை குறிக்கிறது? நீதியின் வஸ்திரத்தை குறிக்கிறது. எடுத்தவர்கள் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 5:21. பாருங்க, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எதற்காக? அவருக்குள் நீதி ஆகும்படிக்கு. அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்கள். நாம நீதியின் வஸ்திரங்களை தரிக்கும்படிக்கு நமக்காக இயேசுவை பாவமாக்கினார். அப்ப நீதியின் வஸ்திரம் தரித்தவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, கிறிஸ்துவின் அன்பு, இரக்கம், தாழ்மை, இப்படிப்பட்ட சிந்தையை தரித்து கொண்டவர்களாக நாம வாழ்வோம் என்றால்
நாம் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். நாம் தான் கல்யாண விருந்துக்கு தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நன்றாய் யோசித்து பாருங்கள். அழைக்கப்பட்ட மனிதர்களிடத்திலே கல்யாண வஸ்திரம் இல்லாத மனிதன் புறம்பான இருளிலே தள்ளப்பட்டான். அது எதை குறிக்கிறது? நான் ஏதோ ஒரு நாள்ல ரட்சிக்கப்பட்டேன், ஒரு ஆண்டுக்கு முன்பாகவோ அல்லது பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவோ நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு அது மட்டும் போதும், அதன் பிற்பாடு நான் என் மனம் போன போக்கில நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அந்த ரட்சிக்கப்பட்ட பழைய நாளையே நினைத்து கொண்டு இஷ்டம் போல வாழ்ந்து விட்டு ஆண்டவரே எனக்கு பரலோகம் வேணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் பரலோகம் தர முடியாது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அழைக்கப்பட்ட இடத்திலே இருந்தவன் தான் கல்யாண வஸ்திரம் இல்லாத மனிதன். ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் அவன் கண்டுபிடிக்கப்பட்டான், அவனிடத்திலே கல்யாண வஸ்திரம் இல்லை என்பதை. அதே போல நாமும் ரட்சிக்கப்பட்ட ஏதோ ஒரு நாளை மனசுல வைத்துக் கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன், இனிமே நான் பரலோகம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி இஷ்டம் போல வாழக்கூடாது. நாம இந்த உலகத்தில் வாழ்கின்ற வரையிலும் தினமும் ரட்சிக்கப்பட்ட நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும். தினமும் கிறிஸ்துவின் அன்பு நம்மில் வெளிப்பட வேண்டும். தினமும் கிறிஸ்துவின் இரக்கம் நம்மில் வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சாயல் நம்மில் வெளிப்பட வேண்டும். அப்போதான் நாம பரலோகத்துக்கு தகுதியுடையவங்க. நன்றாய் இந்த ஊமை நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே எனக்கன்பானவர்களே, பொருளாசையை களைந்து விடுவோம். எல்லாவற்றுக்கும் முதன்மையாக இயேசுவை வைப்போம். தொழிலாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், கடவுள்தான் எனக்கு முதல்ல அப்படிங்கிறத நாம நம்முடைய வாழ்க்கையில வைப்போம். நீதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்வோம். இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசமே கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதுதான். அந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளாக இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் தகுதியுடையவர்கள் அல்ல. கிறிஸ்துவின் அன்பு எப்பொழுது நமக்கு வரும்? நாம ரட்சிக்கப்பட்டாதான் வரும். நாம நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டால் தான் வரும். ஆகவே அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பரலோகம் என்னும் பாக்கியத்தை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.